நிஃப்டி கண்டினியூஸாக 3 டேஸாக ஏறிக்கிட்டு இருக்கு. இது லாங் டேர்ம் ட்ரெண்ட் சேஞ்சா இல்லை ஷார்ட் டேர்ம் பவுன்ஸா அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி பாசிட்டிவ் மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ணுது. ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி நல்ல ரேலியாக இருக்குது. நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா பண்ணதுனால இங்கேயும் இந்தியா மார்க்கெட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டு 0.5% டவுன், 100 பாயிண்ட்ஸ் டவுன் நாஸ்டாக்கில். ஸோ 34 பாயிண்ட்ஸ் டவுன் இன் S&P 500. டவ் ஜோன்ஸும் கிட்டத்தட்ட 1% கீழே போயிருக்கு. இன்றைக்கி எல்லா செக்டரும் நல்லா பண்ணியிருக்கு எக்ஸப்ட் மெட்டல் கொஞ்சம் ஸ்லைட்டாக கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஆயில் ப்ரைஸு அதே 103 ரேஞ்சில் இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸு இன்னமும் பிரச்சனையில் தான் இருக்குது. ஏஐ எதுவும் மாறல, ஃபண்டமெண்டல்ஸ் எதுவும் மாறல, எல்லா த்ரெட்டும் அப்படியே இருக்குது. இன்றைக்கி வந்தது சாதாரண ஒரு புல் பேக் ரேலி மாதிரியோ இல்லை டெட் கேட் பவுன்ஸ்னோ இந்த மாதிரி டேர்ம் சொன்னாலும் ஒரு சாதாரண மூவாக தான் நான் பார்க்குறேன். திரும்பவும் மார்க்கெட் நாளைக்கு இறங்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நிஃப்டி இன்னுமே 5% டவுனில் தான் இருக்குது ரீசெண்ட் ஹையிலேருந்து. அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே 52 வீக்ஸ் லோவில் தான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் அப்பாகிறதுக்கான 4 காரணங்கள் பார்த்திங்கன்னா, ஆயில் ப்ரைஸஸ் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி காட்டுது. ஐடி மார்க்கெட் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வேகமாக மேலே போயிருக்கு. ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் இருக்குது. குளோபல் கியூ சப்போர்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஏறதுக்கான காரணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் லைக் ஐடி, ஆர்இசி, M&M எல்லாமே அப்பில் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஐடியில் ட்ரேட் பண்ண வேண்டாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் சிப்பில் ஸ்டைலில் ஒவ்வொரு ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங், அதுவும் லார்ஜ் கேப்பில் நல்ல குவாலிட்டியான கம்பெனியில் வேல்யூவேஷனை பார்த்துட்டு அக்குமுலேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட்டு நல்ல அட்வான்ஸில் தான் இருக்குது. ஸோ 2500 ஸ்டாக்ஸ்க்கு மேலே அப் ட்ரெண்டில் இருக்குது. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் HDFC பேங்க், எட்டர்னல், ICICI பேங்க், இன்ஃபி அண்ட் L&T இருக்குது. ஸோ இதில் நாம் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கிறது L&T அண்ட் இன்ஃபி. இன்றைக்கி மார்க்கெட்டு மேலே போயுமே FII 2000 கோடிக்கிட்ட விற்று தான் வச்சுருக்காங்க. ஸோ DII ஒரு 3000 கோடிக்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் எதுவும் ரெக்கவர் ஆகலை ஃபண்டமெண்டலாக. ஸோ ரொம்ப காஷியஸாக இருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் சிங்கிள்ஸ் ஆடுங்க, ஒன்றா எடுங்க, ஒவ்வொரு ஸ்டாக்காக அக்குமுலேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்னும் லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.